राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम। श्री राम जय राम, जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदास நான் ஒரு 2-3 நாளா கும்பகோணம் பக்கம் யாத்திரை முடிச்சுட்டு இப்போதான் சென்னை வந்தேன். அதனால தான் முன்ன பின்ன கொஞ்சம் காலதாமதமாகவே சமர்த்த ராமதாசரை போட்டுருக்கேன். இது நேற்று போட வேண்டிய ஆடியோ. அதுவும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாக ஒவ்வொரு விதமான தரிசனம். அதுவும் வடுவூர் ராமன் அப்பா சொல்லி மாளாது அவனுடைய திவ்யமான திருமேனி அழகு. வடுவூர் ராமனை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு சமர்த்த ராமதாசருடைய நினைவுதான் வந்தது. ஏன்னா அந்த ராமனுடைய காம்பீரியம், அந்த சிரிப்பு, அந்த மூர்த்தி ரூபம். ஏன்னா நம்ம சஜ்ஜன்கள் சமர்த்த ராமதாசருடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல சஜ்ஜன்கட் புனே பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய ராமனுடைய விக்கிரகம், ராமன் சீதா ஆஞ்சநேய லக்ஷ்மண விக்கிரகம் தஞ்சாவூர்ல இருந்து தான் பண்ணி கொடுக்கப்பட்டது. கும்பகோணம் தஞ்சாவூர் தான் ஃபேமஸ் இந்த மூர்த்திகளுக்கு. இங்கிருந்து பண்ணி தான் அங்க கொண்டு போகப்பட்டது அப்படின்னு காண கிடைக்காது. நாங்க போன தடவை கும்பகோண யாத்திரையில தஞ்சாவூர் மதத்துல ராம லக்ஷ்மண சீதா ஹனுமத் சமேத மூர்த்தி பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் சமர்த்த ராமதாசர் அதே ஆள்கிட்ட சிற்பி கிட்ட சொல்லி பண்ண சொன்னார் அப்படின்னு சஜ்ஜன்கட்ல இருக்கக்கூடிய மூர்த்தியை பத்தி பிரபாவம். அதுவுமே இதை பண்ணவருக்கு கண் பார்வை மங்களா போயிடுது தெரியலன்னா சமர்த்த ராமதாசர் திரும்பியும் அவருக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து நல்ல கண் பார்வையை கொடுத்து, எப்படி அவ அம்மாவுக்கு கண் பார்வையை கொடுத்து தன்னை பார்க்க வைத்தாரோ அந்த மாதிரி அந்த சிற்பிக்கு கண் பார்வையை கொடுத்து திரும்பியும் சஜ்ஜன்கள்ல இருக்கக்கூடிய மூர்த்தியை பண்ண வச்சா அப்படின்னு காண கிடைக்கிறது. நான் நேற்று கூட இன்னைக்கெல்லாம் கும்பகோணம் பக்கம்லாம் அப்படி சுற்றி கும்பகோணம் நாச்சியார் கோவில்கள்லாம் சுற்றும் பொழுது நிறைய சிற்பக்கடை கலைஞர்களுடைய கடைகள்லாம் பார்க்கும்பொழுது அவளோட ஃபோட்டோலாம் பார்க்கும்பொழுது சமர்த்த ராமதாஸ் இப்படிப்பட்ட ஒரு சிற்பிக்கு தானே கண் பார்வை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். சுகம், நிஜமாவே ஆனந்தம், பரமானந்தம். அடுத்த தடவை கும்பகோணம் வரும்பொழுது நிச்சயமாக சொல்றேன், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அழகா அங்க இருக்க அங்கேயே பக்கத்தில் இருக்கவெல்லாம் அந்த கோவில் போகணும், அந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணி அவ வீட்டுக்கு போயிடணும். வெளியூர்லேருந்து வரவாளுக்கு தான் தங்கறதுக்கு தான் ஏற்பாடு. உள்ளூர் இருக்கவாளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ கும்பகோணத்தில் மெட்ராஸ் என்ன பண்ணோம்னா ஒரு 2 வாரம் கோவில்களுக்கு போகணும். மெட்ராஸ் இருக்கவாள் அவாவா கோவிலுக்கு வந்தார்கள், அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போயாச்சு, அவ்வளோதான். சாப்பாடு டீ காஃபி எந்த ஏற்பாடுமே கிடையாது. அவ்வளவா கோவிலுக்கு வரணும், கோவிலில் கதை சொல்றதை கேட்கணும், கோவிலில் சுவாமியை பார்க்கணும், வீடு கிளம்பிடணும். 1 கோவில் 2 கோவில் அவ்வளோதான் பார்த்தோம். அப்படிதான் அனுபவிக்கணும், ரசிக்கணும். அதனால அந்த வடுவூர் ராமனுடைய அந்த ரூப லாவண்யம் அத்தனை அழகு. சரியா சொல்லணும்னா எல்லா இடங்கள்லையும் கண்ணன் தான் இடத்தை ஆக்கிரமிப்பான். இப்போ குருவாயூரா இருக்கட்டும், பல இடங்கள்ல பார்த்தோம்னா கிருஷ்ணன் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்வான் அப்படின்னு இருக்கும். வடுவூர் மட்டும் ராமன் ஆக்கிரமித்த தலம். சரியா, வடுவூரும் வந்து ராஜகோபாலனுடைய சன்னதி. ஒரு குட்டி ராஜகோபாலன் இருக்கான். அந்த வடுவூர் ராமனுடைய அழகான உற்சவ மூர்த்தி தான் முதல்ல கிடைச்சார். அவரை வேற ஊருக்கு தலைஞாயிறு அங்கேயிருந்து கடைசி எடுத்துட்டு போகும்பொழுது வடுவூர் இருக்கவாள் இங்கேயே இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ண
அதன் பிறகு அந்த வடுவூர் ராமன் அங்க வச்ச அந்த உற்சவ மூர்த்தி ஆதாரமாக கொண்டு மூலவரை பிரதிஷ்டை பண்ணார்கள். அப்படிதான் வடுவூர் ராமனுடைய வைபவம். இன்னைக்கு வர வடுவூர்னா ராமன் அப்படின்னு ஆயிடுச்சு. கண்ணன் கொஞ்சம் ஓரம்தான் போயிட்டான். ஆனாலும் அந்த வடுவூர் ராமனுடைய அழகு சொல்லி மாளாது. நாங்க கூட பட்டாசத்தை கேட்டேன், இந்த வடுவூர் ராமனும் ராஜகோபாலும் ஏதாவது சேர்த்தி மாதிரி உற்சவம் உண்டா? ஏன்னா ரெண்டு பக்கத்துல வச்சு பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு. இவனையும் அவனையும் வச்சுட்டு ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணி யார் ராமன் யார் கண்ணன்னு கேட்க வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பகவான் நடத்தி ஆல்ரெடி 2 பேரும் பக்கத்துல நிக்க வைக்கணும். வடுவூர் ராமனையும் மன்னார்குடி ராஜகோபாலனையும். அப்ப கூட அந்த பற்ற சொல்லிட்டு இருந்தா, ராஜகோபாலன் எல்லாம் ஆடம்பரம், வடுவூர் ராமன் சமத்து. அதோட என்ன மாதிரி ஒன்றும் கேட்கவே மாட்டான், என்ன கொடுக்குறோமோ வாங்கிப்பான், கொடுக்கறதுனாலும் தேமே நிற்க போறான் அப்படின்னு சொல்லி அந்த வடுவூர் ராமனுடைய பட்டாச்சாரியார் அழகா கொண்டாடினார் தன்னுடைய ராமனை. அந்த கொண்டாட்டம் தானே நாங்க கும்பகோணம், வடுவூர், மன்னார்குடி, அக்கம் பக்கத்தில் இருக்க கோவில்கள்லாம், ஆடுதுறை, அங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் அவரவர்கள் வசத்தியா சொல்றதும் இவர் மாதிரி இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்றதும் அத்தனை ஒரு குதூகலம், நிஜமாவே ஆனந்தம். அப்பதான் யோசனை வந்தது, சமர்த்தராமதாசன் எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பார்னு. அது நம்ம கோவில்கள் அது பிரமிப்பு, அவ்வளவு பிரமிப்பு. இத்தனைக்கும் கும்பகோணம், தஞ்சாவூர் இதெல்லாம் டெல்டா மாவட்டங்கள், எல்லாம் வயக்காடு தான். நான் அந்த டிரைவர் கிட்ட கூட கேட்டேன், இந்த ரோடெல்லாம் அகலப்படுத்தவே முடியாதையா, இந்த 2 பக்கம் வயக்காடு, ரோடு அகலப்படுத்தினோம்னா நிறைய கோவில்கள் ரோட்டு மேலேயே இருக்கு, புராதன கோவில்கள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த டிரைவர் சொன்னார். அதுல கும்பகோணத்துல சாரங்கபாணியை பார்த்துட்டு அந்த டிரைவரை இப்படி போலாம் சார், வராகரை பார்க்கலாம், கரும்பாயிரம் பிள்ளையாரை பார்க்கலாம், அப்படியே போனோம்னா நேரம் சக்கரபாணியை பார்த்துடலாம். சக்கரபாணியை பார்த்துட்டு வராகர், நான் கூட டைம் இல்லை வேண்டாம் இல்லை ஒரு 8 பார்த்து சின்ன கோவில் தானே, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த உற்சாகம் சுவாமி கோவிலை காட்டுற கரும்பாயிரம் பிள்ளையார், அதுக்கப்புறமா சாரங்கபாணி, அப்புறம் திரும்பினோன்னு ஆதி கும்பேஸ்வர், அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ராமசுவாமி, கொச்ச 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 கொச்சன்னு. அதாவது கோவிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. இதுதான் நான் பார்த்த கும்பகோணம். சாதாரணமா மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பார்கள், இடைப்பட்ட இடத்துல கோவில்கள் இருக்கும். இப்படிதான் நாம சாதாரணமா பார்ப்போம். கும்பகோணத்துல கோவில்கள், இந்த 2 கோவில் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்புக்குள்ள வீடோ தெருவோ கடையோ எல்லாம் எந்த பக்கம், அதாவது கும்பகோணத்துல போய் எந்த பக்கம் கால் நீட்டுறது, எந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணது கேட்கவே கூடாது. எந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணாலும் ஒரு சுவாமி இருக்க. இவர் கிழக்க பார்த்தா, அவர் மேற்க பார்த்து, அவர் வடக்க பார்த்து, இவர் தெற்க பார்த்துண்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாரங்கபாணி ஒரு பக்கம் பார்த்து படுத்திருந்தாருன்னா அவரோட தலைமாட்டு பக்கத்துல ராமசுவாமி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா சக்கரபாணி சாரங்கபாணியோட தலைமாட்டை பார்த்துட்டு இருக்க. ஆதி கும்பேஸ்வரர் இன்னொரு பக்கம் இருக்க. இப்படி மாற்றி 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 அழகு அழகு அழகு. வேற என்ன சொல்றது, அந்த கோவில்கள், அந்த தூண்கள், அந்த சைஸ், அவ்வளோ பெரிய கோவில்கள், அப்பா அப்பா அப்பா, பிரமிப்புனா பிரமிப்பு. இதெல்லாம் பார்த்தா நமக்கே அடா என்ன அழகா கட்டியிருக்கா, அவ்வளோ ரசனை, இப்படி வாழ வேண்டாமா அப்படின்னு. நிஜமாவே அங்க அப்படி வாழ்ந்துட்டோம்னா ஒரு கோவில் பார்த்து இன்னொரு கோவில் பக்கம் போனோம் வச்சுக்கோங்க, வழியில் ஏதாவது மெஸ் வந்துடுறது, அப்படியே ஒரு காஃபியோ டீயோ பஜ்ஜியோ சாப்பிட்டு அடுத்த கோவில் போயிடலாம். அங்கேயே முடிஞ்சது அந்த கோவிலில் தான் பிரசாதம் கொடுப்பா. இப்படியே ஆக்சுவலாக காஃபி டீ கூட அவசியமே இல்லை. ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வந்தோம்னா அவாவா கொடுக்குற பிரசாதத்திலே மார்னிங் மத்தியானம் எல்லாம் முடிஞ்சதும் இப்போ ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு வந்தால் போதும். அதே எங்கே கோவிலில் படுத்தா சாயங்காலம் எழுந்துக்கலாம் திருப்பி, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய கோவில்கள். நிஜமாவே ஒன்று கோவில் இல்லாட்டி குளம், இதுக்கு நடுவில் அங்கங்கே தெரு, அது நடுவில் அவருடைய அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார்கள். நிஜமாவே சந்தோஷமா இருந்தது, பொறாமையாவே இல்லை, சந்தோஷமா இருந்தது. அத்தனை கோவில்கள்லையும் அந்தந்த நேரத்துக்கு ஆட்கள் இல்லை. இப்போ நமக்கே இப்படி தோன்றது, ஒரு ராஜா வந்து இதெல்லாம் தரிசனம் பண்ணா அப்படி இருக்கும். வந்தான் சத்ரபதி சிவாஜி வந்து தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் எல்லாம் பார்க்கலாம். நிறைய யாத்திரை வந்திருக்கான் சிவாஜி. இன்னைக்கு கூட நாங்கள்
சக்கரபாணி கோவில்ல அழகா சரபோஜி மகாராஜாவினுடைய பெரிய லைஃப் சைஸ், அவருடைய சைஸுக்கு ஒரு பித்தளை மூர்த்தியோ வெங்கல மூர்த்தியோ பண்ணி வச்சிருக்கா. ஜம்முன்னு அந்த மகாராஷ்டிராவோட பேட்டாலாம் தலையில கட்டிண்டு, இந்த டோப்பி அந்த தலப்பாக வந்து பேட்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு இருந்தார். ஆனா அவள்லாம் தான் இந்த மாதிரி தஞ்சையில் இன்னைக்கும் பார்த்தா சரஸ்வதி மஹால், தஞ்சை சரபோஜி மகாராஜாவுடைய பல விஷயங்கள் இன்னைக்கும் காண கிடைக்கிறது. இப்ப சிவாஜி ராஜே இன்னைக்கும் தஞ்சாவூர்ல சாமந்தன் குளம், நம்ம சமர்த்த ராமதாசருடைய மடம் இருக்கு. இது கூட மன்னார்குடி ராஜகோபாலனுடைய கோவில் கோபுரத்துல ஒரு ஆஞ்சநேயர், குட்டி ஆஞ்சநேயர், சைடு ஃபேசிங். சரியா நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் அந்த சைடு ஃபேசிங் ஆஞ்சநேயரை பல இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணான். ஒருத்தர் வியாசராஜர், இன்னொருத்தர் சமர்த்த ராமதாஸ். அதனால அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அங்க இருக்க பட்டரை கேட்டேன், அவருக்கு தெரியல. ஏன்னா நம்ம சமர்த்த ராமதாசர் மன்னார்குடி எல்லாம் வந்திருக்காருன்னு இருக்கு. மன்னார்குடியிலேயே தஞ்சையில் இருக்கக்கூடிய சமர்த்தருடைய மடத்தினுடைய ஒரு பகுதி அங்க இருக்கு அப்படின்றது சரித்திரத்துல நான் வாசிச்சிருக்கேன். அந்த ஆஞ்சநேயர் ஒருவேளை சமர்த்த ராமதாசர் தான் பிரதிஷ்டை பண்ணாரோ அப்படின்றதுல ஒரு சம்சயம் இருக்கு. ஆனா முக்கால்வாசி சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்டை பண்ண மூர்த்திகள்ல எங்கேயும் பெருசா வால்ல மணி இல்லை. ஆனா மன்னார்குடி கோபுரத்துல இருக்கக்கூடிய, கோபுரத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வால், அதுல மணி வேற ஒண்ணு இருந்தது, பார்க்கணும். ஆனா அந்த சைடு ஃபேசிங், அந்த கையை தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி மாதிரி தான் இருந்தார். ஸோ சத்ரபதி சிவாஜி இதெல்லாம் பார்த்து அவன் இந்து சாம்ராஜ்யம், ஸ்வராஜ்ய இந்து சாம்ராஜ்யம் தானே, அவ்வளவு ஹிந்தி ஸ்வராஜ்யம் அப்படின்னு தான் அவனுடைய முழக்கமே, இந்து ஸ்வராஜ்யம் அப்படின்றது தான். அப்ப அவன் அழகா வந்தான். தமிழ்நாட்டில் இருக்க பல கோவில்கள், சவுத் இந்தியா நன்னா பாருங்க, சிற்பக்கலைன்றது தமிழ்நாட்டில் தான் பிராதான்யமா நம்ம நிறைய பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கர்நாடகா, அப்புறமா ஆந்திரா, இங்க கேரளத்துல தமிழ்நாடு ஒட்டிய பகுதிகளில் இருக்கு. மேல போக போக நார்தன் கேரளா போக போக சிற்பம்னு சொல்ல முடியாது, ஆனா கோவில்கள் பெருசு பெருசா இருக்கும். அந்த கேரளாவுடைய அமைப்பு வட்டமான கோவில், தலைவர் தொப்பி கவிழ்த்தா மாதிரி கோபுரம், அப்படிதான் பெரிய ராஜகோபுரங்கள், பெரிய கல் தூண்கள் அப்படின்றதெல்லாம் திருவட்டாறு, திருவனந்தபுரம், திருவன் பரிசாரம், இந்த மாதிரி பாண்டிய நாட்டை ஒட்டிய பகுதிகளில் நான் பார்த்துருக்கேன். மேலே போக போக இப்போ குருவாயூர்லாம் போனால் கூட அந்த முரல் பெயிண்டிங் எல்லாம் ஜம்முன்னு இருக்கும். பெரிய அழகான நிறைய நூற்றுக்கணக்கான கல் தூண்களோட, இப்போ நம்ம ஊரெல்லாம் ஆயிரங்கால் மண்டபம்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறோம், காஞ்சிபுரத்தில் சொல்கிறோம். இன்னைக்கு கூட ஆதி கும்பேஸ்வரர் கோவில் போகும்பொழுது மேலே கல் சங்கிலி எல்லாம் தொங்கிட்டு இருந்ததை பார்த்தோம். இந்த மாதிரி கட்டிட அமைப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நான் பார்த்த வரைக்கும். கர்நாடகாவிலும் ரொம்ப அழகா இருக்கும், ஹொய்சால, அப்புறமா அந்த பேட்டர்ன் அவளுடைய இன்னும் ஒரு மைன்யூட்டா பளபளன்னு அப்படி ஒரு விதமான ஒரு அழகா உண்டு. அது மாதிரி ஒரிசால உண்டு. ஒரிசால வேற விதமான ஒரு கல்வெட்டு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். கொனார்க்கில் அவ்வளோ அழகான கற்கோவில், சூரியனார் கோவில்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. புரி ஜெகநாதனுடைய கோவில் சில இடங்கள்ல ரொம்ப விசேஷமா அப்படி பண்ணியிருக்காரு. குஜராத் பக்கம் போயாச்சுன்னா அங்க வேற விதமான கோவில்கள் பெருசா பிரம்மாண்டமா. அப்ப சத்ரபதி சிவாஜி இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அழகா நேர போறான். அவன் சாஃபல் ராம் மந்திரை போய் பார்க்கறான். அவங்க ஊரே ஆள் தான், மகாராஷ்டிரா தானே. இதெல்லாம் போய் பார்த்துட்டு அவரை போய் பார்த்தோன்னே ரொம்ப பாவமா, சாஃபல் மந்திர் ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு அவனுக்கு ஒரு அபிப்பிராயம். நியாயமாவே இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒன்றும் கும்பகோணத்தில் கோவில், தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம் இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம்னா, இப்போ கோவில்கள்லாம் புராணப்படி பார்த்தோம்னா நிறைய இடங்கள் பல ஊர்களில் இருக்கு. பத்ரிநாத், கேதார்நாத்லாம் புராணத்தில் சொல்லப்பட்ட இடங்கள். அத்ரி அனசியாவா இருக்கட்டும், கௌரி குண்டா இருக்கட்டும்,
கார்த்திக் சுவாமியுடைய கோவிலா இருக்கட்டும், பல கோவில்கள்லாம் புராண வைபவங்கள் நடந்த ஸ்தலம். தேவப்பிரயாக ரகுநாத்ஜி மந்திரா இருக்கட்டும், புராணப்படி அங்க எல்லா விஷயம் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் இருக்கு. ஆனா நம்ம ஒரு சாரங்கபாணி கோவிலையோ ஆதி கும்பேஸ்வரர் கோவிலையோ சக்கரபாணி கோவிலையோ ராமசுவாமியினுடைய மூர்த்தியை பார்த்துட்டு போய் பத்ரிநாதனை பார்த்தா ஏன் கோவில் இன்னும் இருக்கு, இன்னும் கூட பெருசா அங்க நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், நேற்று நாச்சியார் கோவில் கல்கருடனை பார்த்தோம், உடனேயே கருட கங்கா கருடன் ஞாபகம் வந்தது. இந்த கருடன் இந்த கருடனுக்கும் எத்தனை வித்தியாசம். இந்த கல்கருடனுக்கு அப்பேர் நேற்று கோவிலுக்குள்ள நுழையிறோம், அர்ச்சகர் கல்கருடன் கிட்ட நின்று முதல்ல எல்லாத்தையும் வாங்கி கல்கருடனுக்கு ஆரத்தி அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகுதான் மேலே ஏறி திருநறையூர் நம்பிக்கு ஆரத்தி எக்ஸ்பிளனேஷன்லாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கல்கருடனுக்குத்தான் ஏற்றம். அவ்வளோ பெரிய கல்கருடன் வாகனம். இந்த வாகனம்லாம் எங்க இப்போ பத்ரிகாசிரமத்தெல்லாம் வாகனம் ஒரே ஒரு பல்லக்கில் அதில் ஏற்றி வச்சுட்டு அழிச்சுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதுவும் நம்ம இவருக்கு ஒரு குட்டி பல்லக்கு உண்டு, கேதார்நாத் பகவான் ரொம்ப பாவமாக இருக்கும். சரியா நம்ம மயிலாப்பூரில் 63 வரக்கூடிய பல்லக்கெல்லாம் கூட அமகலமாக இருக்கும். நான் திருவனந்தபுரத்தில் பார்த்துருக்கேன். அந்த இந்திர வாகனமாக இருக்கட்டும், பல்லக்கு வாகனமாக இருக்கட்டும், கருடனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக. அது எழுந்துருளை பண்ணுறதே பெரிய விஷயம். சுவாமி வெளில வர்றதும் உள்ள எடுத்துட்டு போகிறதும் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது வடக்கில் பார்க்கும்பொழுது அவளுக்கு அது ஆஹா ஓஹோன்னு பெருசாக சொல்லுவோம். அவளை கொண்டு இங்கே கொண்டு காட்டணும், ஒரு தேரெல்லாம் காட்டணும். 14 எங்கே தேர் இருக்கு, கோவில் இருக்கிறதே 6 மாதம் இல்லை, எங்கே தேரை ஓடுறது. கோவிலே சுவாமி இறக்குறதே 2-3 தடவை தான் இறக்குறோம். இங்கே சுவாமி நினைச்சா வீதி உலா வந்துட்டு இருக்காரு. பிரார்த்தனை பண்ணிட்டா வீதி உலா நடக்கிறது. பிரார்த்தனை பண்ணால் நம்ம ஒன்றும் என்ன கல்லிடக்குறிச்சி வராகர் அவர் எப்பொழுதுமே கருட வாங்கினது 360 தான் சுற்றிட்டு இருப்பார். யாராவது பிரார்த்தனை பண்ணிப்பா நடந்துடும். உடனே கருடக்குறிச்சி ஆதிவராக சுவாமி கருட சேவை, வராகர் கருட சேவை பண்ணி நினைச்சது நடந்துடும். நினைச்சது நடந்தா தான் கருட சேவை பண்ணு, நினைச்சது நடக்கிறது கருட சேவை, நினைச்சது நடந்தா கருட சேவை. அப்படி ஒரு எப்பொழுதுமே கருட சேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராக சுவாமி. ஸோ சத்ரபதி சிவாஜிக்கு சாஃபல் ராம் மந்திரை பார்த்தோன்னே நம்ம ராமர் கோயில் அப்படி பெருசா அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு நிஜமா கோவிலை பார்த்தோம் ஒரு உணர்ச்சி. அதுவும் சாதாரண ஒரு பிரஜையா இருக்கு நமக்கே இதெல்லாம் பார்த்தா வா எப்படி இருக்கு அப்படின்னு இருக்குன்னா, ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றவனுக்கு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு தோணிடுது அவனுக்கு. அவன் பார்த்தா அதுக்கு சாஃபல் ராம் மந்திர் இது பண்ணா நம்ம குருநாதர் கிட்ட கேட்போம். அவர் சொல்லியாச்சுன்னா கடகடன்னு சவுத்துலேருந்து ஆளெல்லாம் கூட்டின்னு வந்துடும், கல்லெல்லாம் இறக்கிடுவோம், ஜம்முன்னு கட்டிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நியாயமான ஆசை, இந்திரி ஸ்வராஜ்ய ஆசை. நேராக கையை கூப்பிட்டு சமர்த்த ராமதாசர் இடத்துல தான் போயிட்டு வந்த யாத்திரா விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சாஃபல் ராம் மந்திரி பெருசா கட்டணும் அப்படின்னு. ஏன்னா சமர்த்த ராமதாசர் இந்த பக்கம் யாத்திரை வந்து பார்த்து ரசிச்சவர் தானே, பிரமிச்சு போனவர் தானே. சொன்ன உடனே சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார். வாஸ்தவம் ரொம்ப அழகா இருக்காங்க கோவில்கள்லாம், ஆனா இப்போதைக்கு நம்ம கோவில் இப்படிதான் இருக்கும். இந்த குரு மட்டும் அப்படிதான், நம்ம ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா போனா புஷ்ன்னு ஆக்கிட்டு தான் மறு வேலை. அது அந்த பெரிய பலூன் மாதிரி ஊதி பெருசாகி போவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு தப்புன்னு ஒரு குத்து புஷ், அவ்வளவுதான். சத்ரபதி சிவாஜி அவ்வளவு ஆசையோட நினைச்சா சாதிச்சிடக்கூடியவன் தானே. அப்ப சமர்த்த ராமதாசர் பார்க்கலாம், இப்போதைக்கு சாஃபல் ராம் மந்திர் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும். ஏன்னு கேட்டா அவருடைய கனவு ஸ்வராஜ்ய ஹிந்து சம்ஸ்தான், இந்து ராஷ்டிரம். அது வரும்பொழுது கோயில்கள் அப்புறம் தான் பார்க்கணும், முதல்ல மீட்கணும். நம்ம ஜனங்களை மதம் மாறாமல் தடுக்கணும், மாறினவர்களை மீட்டு கொண்டு வரணும். நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாடையும் உற்சவத்தையும் கொண்டாட விடாம தடுக்கிறவர்களை தண்டிக்கணும். பெரிய வேலைகள் இருக்கு. எல்லாம் செட்டில் ஆன பிறகுதான். இப்ப எடுத்தோடனே நம்ம ராமர் கோயில் கட்ட முடியல, ஆச்சு. அதுக்கு ஒரு 10 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லா பக்கமும் பலமான பிறகுதான் ராமர் கோவில்னு ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை கட்டி முடிச்சு
நாட்டுக்கு சமர்ப்பணம். அப்ப அவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கு. அப்ப சிவாஜியினுடைய காலகட்டம் ஒரு பக்கம், அவுரங்கசீப் இன்னொரு பக்கம், சுல்தான்கள், இப்படி நிறைய பேர் உண்டு. இதுக்கு நடுவில் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை விட பெரிய கஷ்டம் இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை. இந்துக்களுக்குள்ள எப்பொழுதுமே சண்டைகள் வந்துட்டே இருக்கும். ஒன்று சமய சண்டை, இல்லாட்டி போட்டி சண்டை, ஊர் சண்டை, மொழி சண்டை. இன்னி வரைக்கும் இப்படியே தானே இந்துக்களை சேர விடாம வச்சிருக்கா. நீ இந்த மொழி வசதியா, அந்த மொழி வசதியா, எங்க சாப்பாடு வசதி, உங்க சாப்பாடு வசதி. அதுக்காகவே தான் எல்லாம் பண்ணோம். ஆனா இத்தனையும் தாண்டி இந்துக்கள் ஒன்னா இருப்பது பக்தியினாலே. இப்ப நீங்க நார்த்ல போய் தமிழ்நாடு, தக்ஷின் பாரத்னா ராமேஸ்வரம் தான் முதல்ல கேட்பான். அவனுக்கு அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரே இடம் ராமேஸ்வரம் தான். ஏண்டானா அவளுக்கு இங்க வரணும்ன்றது தர்மம். புராணம் சொல்லி ராமேஸ்வரத்தை போய் ஸ்நானம் பண்ணாதான் அவளுக்கு. எப்படி நாம சொல்ல, இங்கேருந்து கங்கை போனாதான், காசி போனாதான் அப்படின்றமோ அங்க இருக்கவாளுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் விதர்கள் இங்க வந்து ராமேஸ்வரம் வந்து ராமநாதனை சேவிக்கணும் அப்படின்றது ஒரு சங்கல்பம். அப்ப பக்தி தான் இந்த தேசத்தை அப்படி வடக்கும் தெற்குமாக, கிழக்கும் மேற்குமாக நூல்பாரி சூத்திரே மணிகனாயுவன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ சமர்த்த ராமதாஸ் சொன்னார், இப்போதைக்கு சாஃபல் ராம் வந்து இப்படியே இருக்கட்டும், ஆகட்டும், பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படி ரெனோவேஷன்லாம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அப்போ பெருசு பண்ணலாம். அதுக்குள்ள இவ்வளவு வேலைகள் முடிக்கணும். அப்ப சத்ரபதி சிவாஜி உடனே நம்ம கோபம் வரும் இல்லையா? அது எப்படி, நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாத, நான் ஒரு ராஜா, என்னால் பண்ண முடியாத, என்னால் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு இப்படி சொல்றாரு. இது மனுஷன் எல்லாருக்குமே இயல்பாகவே நம்ம சொல்ற ஒரு விஷயத்தை, இது நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்தை நாம பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி பிடிவாதம் பிடிக்கிற விஷயத்தை யாராவது தடை போடுறான்னா நிஜமாவே அவ மேல கோபமும் தாபமும் வெறுப்பும் ஆர்குமெண்ட்டும் எல்லாம் வரும். அது வரலைன்னா அதிசயம். ஆனா சத்ரபதி சிவாஜிக்கு இது எதுவுமே வரலையா? ஏன்னா அவன் தன்னுடைய மனசுல இருக்க ஆசையை அழகா சொல்லிட்டான். சமர்த்த ராமதாசன் ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறம் சொல்றார், இல்லடாக்கன்னா இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. சத்ரபதி சிவாஜி பார்த்தா அப்ப குருநாதர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ், சரி இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும்னா இருக்கட்டும், இப்ப பின்னாடி எப்படி வேணும், இப்போதைக்கு தான் சொன்னார், எப்பொழுதுமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல, இப்போதைக்குன்னா சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். அக்செப்டன்ஸ்ன்றது இதுதான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குருஜி என்ன சொல்லுவா, வருவதை ஏற்றுக்கொள், வர்றதை ஏற்றுக்கோடா அப்படின்னு. பல சந்தர்ப்பங்கள்ல நாம ஏதான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்போம், அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகத்துல இருக்கும். சரி எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறதையா இருக்கேன் அப்படின்னு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிடுவோம். அப்ப ஓரளவுக்கு ஏற்றுருவோம். நாம இது நடத்தியே காட்டணும், நடந்தே தீரணும், நடத்தி முடிக்கணும்னு வேகமா போகும்பொழுது இப்போதைக்கு இது வேண்டாம், அது நடக்கக்கூடாது, இது நடக்க வேண்டாம், நடக்க முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரும். அந்த 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தை போகும்போது டக்குன்னு பிரேக் போட அப்படி நிற்கணும். அந்த அளவுக்கு அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். அதுவும் சத்ரபதி சிவாஜி சத்திரியன், சுருக்குன்னு கோபம் வரும். எமோஷனலி ஒரு ட்ரிகர் லெவல்லையே தான் இருந்துட்டு இருப்பா. துருவன் மாதிரி தான். 5 வயசு பிள்ளைக்கு சுருஜி சொன்னதே சுரீர்ன்றது, 5 வயசு பிள்ளைக்கு அடிச்ச பாம்பு மாதிரி சீர்றானா. குட்டி நாகப்பாம்பா தான் சீரும் இல்லையா? அப்ப சத்ரபதி சிவாஜி அவ்வளோ யுத்தம் ஜெயிச்சவன், இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணவன், அவ்வளவு உசுர கொடுத்து போராடிட்டு இருக்கிறவன், அவுரங்கசீப் எல்லாம் பயமுறுத்தக்கூடியவன். ஆனா அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அது ரொம்ப அவசியம். உடையிற மாதிரி வந்தாலும் திரும்ப எழுந்திருக்கணும். பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பவுன்சிங் பேக். திரும்ப திரும்ப செவுத்துல அடிச்ச பந்த் அப்படி திரும்பி வரா போல எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த எமோஷன் அப்படி கீழே இறங்கும். சத்ரபதி சிவாஜி என்னடான்னு தோன்றது அப்புறம் இல்ல, டக்குன்னு சுதாரிச்சுக்க. அந்த சுதாரிப்பு தான் எங்கேயோ வலிக்கிறது, டக்குன்னு எங்கேயோ கையை பிடிச்சி நிற்போம்ல, இந்த சுதாரிக்கிறதுல உடனே கையை வந்து டக்குன்னு சாதாரணமா இப்ப எங்கேயோ சரீரம்லேருந்து ஒரு ட்ரெஸ் நழுவுறதுன்னா உடனே கை போய் பிடிக்கும் இல்லையா? அவ்வளவு அழகா
ஜோரா உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே. இது பின்னாடி சொல்லணும்னா இடுக்கண் களைவதாம் நட்பு. எப்படி உடம்புல இருந்து ஒரு துணி நழுவுறதுன்னா கை வந்து பர்மிஷன் டக்குன்னு போய் அதை மாறாப்பையோ வேஷ்டியோ பிடிச்சிக்கிறா போல ஒரு நண்பன்றவன் ஒருத்தன் இடுக்கண் வர்றதுன்னா ஓடி வந்து டக்குன்னு அதை சரி பண்றவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த எமோஷன் இப்படி வரும், சுதாரிச்சுக்கணும். எல்லாரும் ஒரே எமோஷனல் அப்படியே நம்மாழ்வார் மாதிரி ஒரே ஸ்திதியில இருப்போம்னு கிடையாது. வரும், மனசு டக்குன்னு விட்டு போகும், ஒரு டல் அடிக்கும். சத்ரபதி சிவாஜிக்கு ரொம்ப ஆசையோட தான் வந்தான், ரொம்ப நியாயமான ஆசை, பண்ணியே ஆகணும், ஒரு பெரிய பிளானோட தான் வரான். சும்மா வந்து வெறும் ஆசையோட மட்டும் வரல. என்னெல்லாம் பண்ணணும், எங்கேருந்து கல் எடுக்கணும், எத்தனை சிற்பிகள்லாம் எவ்வளவு நாள் வேலை செய்வா, என்னெல்லாம் பண்ணுவா, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அதான் ராஜாவாச்சே. சும்மா போய் நாங்கள் ஒரு கோவில் பார்த்தோம், அமக்கலமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னா உடனே சமத்ரநாதாசர் எத்தனை தூண் இருக்கு, எவ்வளோ கல் வேணும், எத்தனை நாள் வேலை பண்ணுவா, எத்தனை சிற்பிகள் வேணும், அதுக்கு அவ்வளோ பேர் சாப்பாடு போகணும், அவ்வளோ பேர் கூலி தரணுமே. முதல்ல அவளை தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து ஆல்தவே நீ மகாராஷ்டிரம் இவ்வளோ கேள்வி கேட்டுருவா இல்லையா. இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி வந்திருக்கான். அவன் மனசுக்கு ஒரு டிசைன் வேற. இப்போ எப்படி ராமசுவாமி கோவிலையோ, கும்பேஸ்வரர் கோவிலையோ, சாரங்கபாணி கோவிலையோ, இதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆடுதுறை பெருமாள் கோவிலையோ, இல்லைன்னு சொன்னா நாச்சியார் கோவிலையோ, சாரநாதனுடைய கோவில் எல்லாம் பார்த்து அதுல நமக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த மாதிரி கட்டணும். எப்படி ஹரிதாஸ்கிரி குருஜி பாண்டரங்கன் கோவில் கட்டணம் தென்னாங்கூர்ல தீர்மானம் பண்ணார். கட்டினது பாண்டரங்கன் கோவில், நல்ல வசதமான பாண்டுரங்கன். கட்டுறது பாண்டரங்கன் கோவில் தானே, பண்டரிபுரம் மாதிரி தானே அவுட்டர் இருக்கணும். அவுட்டர் டிசைன் புரி ஜெகநாதன் போல டிசைன். ஜெகநாதன் டிசைன் கோவிலுக்குள்ள இருக்கிறது பாண்டுரங்கன். பூஜை பண்ற முறை ஸ்ரீ வைஷ்ணவ முறைப்படி அலங்காரம், அப்படி ஒரு மிக்சிங் அது. அவ்வளவு அழகா அந்த பாண்டரங்கனுக்கு கோவில் ஜெகநாத் ரொம்ப அதற்கு இப்படி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒண்ணு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லையே. அப்ப அது ரசம் உண்டு, பல்லக்கு உண்டு, இதெல்லாம் பார்த்தா தெற்கு முறைப்படி உண்டு. கோவில் டிசைன் பார்த்தா வடக்கு கிழக்கு முறைப்படி புரி ஜெகநாத், உள்ள இருக்க பாண்டரங்கனும் மேற்கு, இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும்பொழுது கூட உடனே இல்ல குருஜி நான் சொல்ற கேளுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கலையா நம்ம சத்ரபதி சிவாஜி. அவர் சொல்றதெல்லாம் கேட்ட சரி இல்லடாக்கண்ணா அப்புறம் பார்த்துக்கலாம், அது இன்னொரு சந்தர்ப்பத்துல. அது எப்பொழுதுமே மக்கள் எல்லாரும் வரணும் இல்லையா. அப்ப எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்து பண்ணும் பொழுதுதான் அவளுக்கு அதுல ஒரு அபிமானம் இருக்கும், பாதுகாக்கணும், ஜாகிரதையா வச்சுக்கணும்னு அக்கறை இருக்கும். அதை கேட்டாலும் சிவாஜி கண்கள்ல கண்ணீர். என்ன அழகா யோசிக்கிறார். இப்ப ராஜா கண்ண கோவில், அது ராஜாவோட கோவில், ராஜா தெய்வம் ஒண்ணும் வேண்டாம். திருவனந்தபுரத்துக்காரா இன்னி வரைக்கும் என்கிட்ட சொல்லுவா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ராஜாவோட கோவில், அவ்வளவுதான். 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ராஜாவோட கோவில், சில பேர் போவோம், நாங்க அப்படி போவோம் வருவோம், அவ்வளவுதான் ஒழிய அப்படின்னு சொல்லுவா. பெருசா போய் பார்க்க மாட்டோம். ராஜாவோட கோவில், திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்துக்காரா போகணும், தரிசனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், வந்தோம். சிலதெல்லாம் ராஜாவுடைய கோவில்னு, சிலதெல்லாம் இன்னைக்கும் பார்க்கலாம். அந்தந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குலத்தினுடைய கோவிலா இருக்கும். இப்ப நாடார் உறவின் முறை கோவில்கள்னு உண்டு. அப்புறமா செட்டியார்களுக்குன்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த குல தேவத்தை மாதிரி சில கோவில்கள்லாம் உண்டு. சில கோவில்கள் எல்லாரும் திருப்பதி பெருமாள் யாரா ஒருத்தர் உரிமை கொண்டாட முடியுமா, அத்தனை பேரும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு அத்தனை பேரும் உரிமையோட வருவார்கள் இல்லையா. அந்த மாதிரி இது எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் சரியா வரும். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அது அவ்வளவு அழகா ஏத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் இந்த வைபவம் சொல்றேன். அத்தனை சந்தோஷம், அத்தனை ஆனந்தம். ஸோ நம்ம கோவில்களுடைய பலம், அப்ப எவ்வளவு ஜாகிரதையா கோவில்களை பார்த்துக்கணும்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகும்போது ஒவ்வொன்றுத்தையும் தூணா ரசிக்கணும். இன்னைக்கு கூட சக்கரபாணி கோவில்ல தர போட்டிருந்த சமயத்தை நின்றுட்டு இருந்தோம். அந்த தூண்கள்ல சுண்டு வரல் சைஸ் சரியா சொன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு சிற்பங்கள் குட்டி 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 குட்டியா. அப்போ என்ன சொல்லுவோ, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து டிஜிட்டல் பண்ணி வைக்கிறோம், என்ன அழகான பொக்கிஷங்கள் அப்படின்னு ரொம்ப அனுபவிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீதி விஷயம்
அடுத்த எபிசோட்ல சொல்றேன். அது இன்னைக்கே வருதோ நாளைக்கு வருதோ தெரியாது. இது நேத்தியோடது, இப்ப சொல்லிட்டேன். மீதி அப்புறம் பார்த்துப்போம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.